அப்போல்லாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, பா நீயும் ஏசியாவில் பாஸ்டர் ஆயிருவியா அப்படின்னு கேட்பாங்க. அவங்கள்ட்டலாம் சொல்லியிருக்கிறேன், உங்கள் ஏசியாவில் பாஸ்டர் ஆகிறதுக்கு நான் நரகத்தில் மாஸ்டராக இருப்பேன்டா அப்படி இப்படியே சொல்லியிருக்கேன். ஊழியமும் வேணாம், உங்கள் சபையும் வேணாம், இந்த குடும்பம் வேணாம். உட்டாபும் ஆஸ்திரேலியாவில் அப்போ தான் அந்த டார்லின் ஷெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வர்ஷிப் லீடர், அவங்க ஒரு கோர்ஸ் ஒன்று ஹில்சாங் காலேஜில் ஆரம்பித்தாங்க. அந்த காலேஜில் எங்கள் அப்பாட்ட போய் சொன்னப்பா, நான் இதெல்லாம் சொல்ல, நான் இங்கே விட்டு போனப்பெல்லாம் சொல்லப்பா, நான் இந்த காலேஜில் படிக்க போகிறேன், ஆனால் மனசில் வந்து போய் அங்கேயே செட்டில் ஆகி திரும்பியே வரக்கூடாது. அவ்வளோ அந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணேன். அது பெரிய ஃபீஸ், அதை கட்டியாச்சு. அது மாத்திரம் இல்லாமல் நாள் குறிச்சாச்சு, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியாச்சு, என்னுடைய சூட் கேஸ்லாம் பேக் பண்ணியாச்சு. விசாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். பயங்கர சந்தோஷம். நாளைக்கு ஆஸ்திரேலியாவுக்கு போகிறோம், இந்த பக்கமே தலை வச்சு போடக்கூடாது, பயங்கர திட்டம்லாம் போட்டாச்சு. நாளைக்கு ஃப்ளைட்டு, இன்றைக்கி லெட்டர் வருது, யுவர் வீசா இஸ் ரிஜெக்டட், உன் வீசா நிராகரிக்கப்பட்டுச்சு. சொல்கிறேன், மனசு சுக்குநூறாக உடஞ்சிருச்சுங்க. என்னையா இது, நம்ம விட்டு ஓடலான்னு நினச்சாலும் ஆண்டு விட மாட்டுறாரு. திருப்பி அவங்களுக்கு லெட்டர் எழுதுனா, ஐயா இது மாதிரி எனக்கு வீசா ரிஜெக்ட் ஆகிடுச்சு, நான் திருப்பி அப்ளை பண்ண போகிறேன், எனக்கு என்னை அடுத்த செமஸ்டருக்கு மாற்றிடுங்க, 6 months கழித்து திருப்பி ஜாயின் பண்ணுறேன். லெட்டர் எழுதுனா, அவங்களும் என்னை அடுத்த செமஸ்டருக்கு மாற்றிட்டாங்க. திருப்பி அப்ளை பண்ணேன். அதே போல் ஃப்ளைட் ரெடி, சூட்கேஸ் ரெடி, எல்லாம் ரெடி. லெட்டர் வருது, வீசா ரிஜெக்டட். நான் சொல்கிறேன், அந்த சூழ்நிலைகளில் நான் இன்றைக்கி திரும்பி பார்க்குறேன், நான் ஒரு வேளை என்னுடைய திட்டத்தின்படி நான் வந்து செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன். அண்ட் ஐம் ஸோ தேங்க்ஃபுல். நான் சில வேளை நான் யோசிச்சு பார்க்குறேன், சில வேளைகள் ஆண்டவர் நம்முடைய திட்டங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அவருடைய திட்டங்களை நம்முடைய வாழ்க்கை நிறைவேற்ற நான் இன்றைக்கு திரும்பி பார்க்குறேன். என்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த மிகப்பெரிய நன்மை என்னென்னா, என்னை அந்த போகாமல் தடுத்தது தான். நான் சொல்கிறேன், இன்றைக்கு எந்த இடத்துல நான் வெட்கப்பட்டேனோ, எந்த இடத்துல எந்த சபையில் நான் அவமானப்பட்டேனோ, அதே சபையில் ஆண்டவர் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நிறுத்தி இருக்கிறார். நான் சொல்கிறேன், இன்றைக்கு நீ எந்த நிலைமையில் இருக்கலாம், நீ ஒன்றே ஒன்று சொல்ல, ஆண்டவரே என் திட்டம் வேணாம், ஆல் ஆர் ஃபூலிஷ் தாட்ஸ், இது எல்லாத்தையும் ஆண்டோடைய கரத்தில் கொடுத்துட்டு, ஆண்டவரே என்னை உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன், உம்முடைய மகிமையை நான் பார்க்கும் பொழுது என் வாயை நான் அடைச்சிடுறேன் ஆண்டவரே.